நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் எத்தனை நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் விடுதலை நாயகன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Praise you Jesus Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த விடுதலையின் நாளிலே உம்மை விடுதலையாய் ஆராதிக்கப்பா. நீர் எங்களை பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து ரட்சித்து எங்கள் ஆத்துமாக்களை மீட்டிருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 2-3 பேர் உம்முடைய நாமத்திலே கூடி வரும்போது அங்கே உம்முடைய பிரசன்னத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளி இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah Jesus, we praise you O Lord, we praise you Father. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. எங்கள் ஆவியோடும் எங்கள் ஆத்மாவோடும் எங்கள் சரீரத்தோடும் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Oh, we worship you Jesus. நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல ஒரு துதியின் சிங்காசனத்தை நாங்கள் இன்றைக்கு அமைக்கிறோம் தகப்பனே. நீர் ஒருவரே எங்களுடைய ராஜா ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை ஆளுகிறவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுக்கு கர்த்தாதி கர்த்தா ஆண்டவரே. Hallelujah Jesus. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே
Jesus. Hallelujah, Jesus. எங்கள் மத்தியிலே உலாவி வாங்க ஆண்டவரே. உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, Jesus. Hallelujah, Jesus. Thank you, Lord. நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அவர் கர்த்தாதி கர்த்தா. இன்றைக்கு விடுதலை நாளை நாம் கொண்டாடுகிற இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த விடுதலை நாம் கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை தான் ராஜாக்கள் வந்தாலும் போனாலும், ஆளுநர்கள் வந்தாலும் போனாலும் மாறாத நம்முடைய ராஜா இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 97 சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. 12ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரு நினைவு கூறுதலை கொண்டாடுகிறோம். என்ன தெரியுமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த பரிசுத்தத்தின் கிரியை, ஆரம்பித்த பரிசுத்தத்தின் கிரியை இன்றைக்கு நம்ம கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா ஜீசஸ். வானாதி வானம் கொள்ளா கர்த்தாதி கர்த்தர் நீரே, தேவாதி தேவன் அல்லோ, இதயத்தின் ராஜாவே. சொல்லுங்க எல்லாரும். வானாதி வானம் கொள்ளா கர்த்தாதி கர்த்தர் நீரே, தேவாதி தேவன் அல்லோ, இதயத்தின் ராஜாவே. அரசாளும் 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 அகிலம் எல்லாம் அதிகாரம் உள்ளவரே. ஹல்லேலூயா. அரசாளும் அரசாளும் அகிலம் எல்லாம் அதிகாரம். வானாதி வானம் கொள்ளா, வானாதி வானம் கொள்ளா கர்த்தாதி கர்த்தர் நீரே, தேவாதி தேவன் அல்லோ, இதயத்தின் ராஜா. சொல்லுங்க. வானாதி வானம் வானம் கொள்ளா கர்த்தாதி கர்த்தரே, ஹல்லேலூயா. தேவாதி தேவன் அல்லோ, இதயத்தின் ராஜாவே. அரசாளும் அரசாளும் அதிகாரம் உள்ளவரே. ஹல்லேலூயா. அகிலம் எல்லாம் அதிகாரம் உள்ளவரே. எழுந்து வாரும் மத்தியிலே அள்ளி தாரும் கிருபைகளை, எழுந்து வாரும் மத்தியிலே அள்ளி தாரும் கிருபைகளை. மன்னாதி வந்து நீரே, பணியேற்றும் பாதத்திலே, மன்னாதி வந்து நீரே, பணியேற்றும் பாதத்தில். அரசாளும் 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 அகிலம் எல்லாம் அதிகாரம் உள்ளவரே. ஹல்லேலூயா. அரசாளும் அரசாளும் அகிலம் எல்லாம் அதிகாரம் உள்ளவரே. ஆயிரம் ஆயிரம் பேர்களிலே அழகில் சிறந்தவர் நீர் மாத்திரமே. ஆயிரம்
கைகளை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லுவோமா? தேவன் கொடுத்திருக்கிற விடுதலைக்காக நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனைகளின் மூலமாக ஆண்டவரே, இந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. 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 பாருங்க, நம்முடைய தேசத்தின் சுதந்திர தினத்திலே 79 வருடங்களாக நாம் இதை நினைவு கூறுகிறோம். ஆனால் அநேக அரசாட்சிகள் வந்தது, அநேக ராஜாக்கள் வந்தார்கள், பிரதம மந்திரிகள் வந்தார்கள். ஆனால் ஆட்சிகள் கவிழ்ந்தது, அரசுகள் கவிழ்ந்தது, எல்லாம் மாறி போனது. ஏனென்றால் நம்முடைய நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. செல்வங்கள் நிலையாது, கிரீடம் தலைமுறை தலைமுறைக்கும் நிலை நிற்குமோ என்று சொல்லி. அது என்ன அர்த்தம் என்றால், இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் கவிழ்ந்து போகும், என்றைக்காவது ஒரு நாளிலே அவைகள் கவிழ்ந்து போகும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் என்றால், அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதை குறித்து எழுதும் பொழுது அவனுடைய ராஜ்யம், அவனுடைய வீட்டின் அஸ்திவாரம், அவனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் என்று 2 சாமுவேலிலே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சூரியனை போல அது காணப்படும், அது நிலைத்து நிற்கும் என்று சொல்லி காணப்படுகிறது. இன்றைக்கு விசேஷமாக நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறார். தாவீதின் வம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், 9ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்திலே அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி இந்த 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவருடைய சிங்காசனத்துடைய அவருடைய ராஜ்யத்தையும் அது நிலைத்து நிற்கும் என்று சொல்லி விசேஷமாக நியாயத்திலும் நீதியிலும் மிகுந்த சமாதானத்திலும் சமாதானத்துக்கு முடிவில்லை என்று சொல்லி சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிறிஸ்து ராஜாவாகிய அவருடைய சிங்காசனம் அது நிலைத்திருக்கிற ஒரு சிங்காசனம். ஹல்லேலூயா. அதை நமக்கு அவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். விசேஷமாக இதில் நாம் ஒரே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்னவென்றால், இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தேசங்களிலும் எல்லா குடும்பங்களிலும் என்னதான் இருந்தாலும் வெள்ளி பொண்ணு பெருமை எல்லா காரியம் தேசங்களில் இருந்தாலும் என்னதை தேடுகிறார்கள் என்றால் சமாதானத்தை தேடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் சமாதானம் இல்லைன்னா அந்த தேசத்தில் பிரயோஜனம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்றால் அங்கே பிரயோஜனம் இல்லை, நீதி நியாயம் பரிசுத்தம் இல்லாவிட்டால் அது ஒன்றும் பிரயோஜனப்படாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஒரு சிங்காசனம் என்னவென்றால் அது நீதி நியாயம் மிகுந்த சமாதானம் உள்ள ஒரு சிங்காசனம். ஹல்லேலூயா. விசேஷமாக கடைசியாக தானியேல் சொல்லுகிறார், அழியாத ஒரு சிங்காசனத்தை அவர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். பரலோகத்திலே சகல ராஜ்யங்களும் நொறுக்கப்படும். ஹல்லேலூயா. அதை இன்றைக்கு உங்களுக்கு வார்த்தையாக கொடுக்கிறார். அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுவோம், அந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுவோம். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி தொடர்ந்து நாம் ஆராதிக்க போகிறோம். நாம் சொல்ல போகிறோம், நன்றி ஆண்டவரே, என் குடும்பத்திலே சமாதானம், என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே சமாதானம், என் சபையிலே சமாதானம், என் தேசத்திலே சமாதானம், என்னுடைய சமுதாயத்திலே சமாதானம், என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தின் சிங்காசனம் நிலைப்பட்டு இருக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும்.
உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. என் முழு பலத்தோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு மனமாய் நாம் கூடும்போது அன்றைக்கு சாலமோன் ஆலயத்திலே ஒரு மனதாய் அவர்கள் பூரிகைகளை ஊதின போது, ஒரு மனதாய் பாடின போது, ஒரு மனதாய் ஆண்டவரை துதித்த போது தேவனுடைய மகிமை ஆலயத்தை மூடிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை ஆலயத்தை மூடிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனதாய், ஒரு மனதாய், ஒரு மனதாய் சத்தத்தை உயர்த்தும் போது, ஒரு மனதாய் நாம் அவரை துதிக்கும் போது இந்த இடத்துல தேவன் எழுந்தருளுவார். இந்த இடத்துல தேவன் எழுந்தருளுவார். அவருடைய மகிமை ஆலயத்தை மூடும். அவருடைய மகிமை ஆலயத்தை மூடும். ஓ ரபஷந்தே Jesus. Hallelujah Lord. உங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. ராஜாவாக எழுந்தருளும் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீ ராஜாவாய் எழுந்தருளும் தகப்பனே. ஹல்லேலூயா. மாம்சம் மறையேட்டும் தகப்பனே. நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும். எங்கள் மத்தியிலே நீங்க எழுந்தருளணும் ஆண்டவரே. உம்ம சமூகம் வரும்போது, உம்முடைய சமூகம் வருகிற இடத்துல விடுதலை உண்டு ஆண்டவரே. உம்முடைய சமூகம் வருகிற இடத்திலே வெற்றி உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகம் வருகிற இடத்திலே சுகம் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீர் எழுந்தருளுவீரா. நாங்கள் உமக்கு ஒரு சிங்காசனம் இன்றைக்கு அமைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க போகிறோம், உம்மை வணங்க போகிறோம் அப்பா. இந்த சிங்காசனத்திலே நீங்க வந்து உட்காருங்க அப்பா. எங்களுடைய துதியின் சிங்காசனத்திலே நீர் உட்காரும் ஆண்டவரே. உம்முடைய வான தூத சேனையோடு எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளுவீராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நம்ம அவரை துதிக்கும் போது அவர் இங்கே எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் எழுந்தருளுவார். நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் எழுந்தருளுவார். நம்முடைய வேலையில ஆண்டவர் எழுந்தருளுவார். நம்முடைய சபையில ஆண்டவர் எழுந்தருளுவார். நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் எழுந்தருளுவார். எழுந்தருளும் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஜீசஸ். தேவன் எழுந்தருளும், எங்கள் தேவன் எழுந்தருளும் அப்பா. Feel it.
எழுந்தருளாவிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் மேகத்திலே அவர்களுக்கு முன்பாக போன போது அவர் எழுந்தாங்க. ஆண்டவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தேசத்திலே, நம்முடைய சபையிலே எழுந்தருளாவிட்டால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, நீங்க எழுந்தருளாவிட்டால் நான் ஒன்றும் இல்லாதிருப்பேன். என் குடும்பம் ஒன்றும் இல்லாதிருக்கும். என் வேலையிலே நான் விருத்தி அடைய மாட்டேன். என் சபை விருத்தி அடையாதான். என் தேசம் ஆண்டவரே உம்மை அறியாது. எழுந்தருளுங்க ஆண்டவரே, எங்களுக்காக எழுந்தருளும் ஆண்டவரே. ஏனென்றால் இயேசு சொன்னால், என்னால் அன்றி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும்னா ஒன்றும்தான். அவரால் அன்றி ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆகட்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஆகட்டும், நம்முடைய வேலையில் ஆகட்டும், நம்முடைய சபையிலே ஆகட்டும், நம்முடைய தேசத்திலே ஆகட்டும், ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவரை துதிக்கும் போது, அவர் எழுந்தருளும் போது அவர் எல்லாவற்றையும் செய்வார். இந்த மாதத்தில் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போல அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. நமக்காக எல்லாவற்றையும் செய்ய